கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அன்பானவர்களே, தெய்வம் மிகவும் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் அகிலத்தையும் படைத்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்பிக்கும் பிதாவாகிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் அப்படிப்பட்ட உயர்ந்தவராய் இருந்த போதும் தாழ்மை உள்ள நம்மை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் நம்மை பார்க்க வேண்டும், அல்லது கர்த்தருடைய பார்வை என் மீது விழுந்தால், என்னுடைய பிரச்சனையின் மீது விழுந்தால், என்னுடைய வாழ்க்கையின் மீது கர்த்தருடைய பார்வை இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வந்துடும்னு நினச்சி அநேக நேரங்களிலே நாம் புலம்பலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ள மனிதனை அவர் நோக்கி பார்க்கிறார். நீங்கள் தாழ்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்த போதும் நம்மை நோக்கி பார்த்தார் அல்லவா? நாமும் தாழ்மை உள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்திலே பிரவேசிப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவனை உயர்த்துவோம். அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Thank you.